நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தருகிறேன், ஒவ்வொன்றாக தருகிறேன். இருங்கள். தருகிறேன். பொறு. இது உனக்கு. நாராயண. அடடா, இங்க என்ன நடக்கிறது? ஐயோ, நாராயண, புத்தம் புது வஸ்திரங்களுக்கு இந்நிலையா? இதெல்லாம் பர்வதராஜன் சீராக கொடுத்தனுப்பிய பொருட்களாகும். பொருங்கள், அவசரப்படாதீர்கள், பொருங்கள். ஐயோ, நந்தி, இதையெல்லாம் கிழிக்காமலும் அணியலாம் அல்லவா? தாராளமாக கிழிக்கிறாய். பொருங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். ஐயோ, இதை யாரிடம் கூறுவேன்? நாராயண. பிரபு, என்ன அனர்த்தம் இது? சீராக வந்த வஸ்திரங்களை எல்லாம் சிவகணங்கள் கிழித்து எறிந்து கொண்டிருக்கின்றன. நற்காரியம் நடக்கும் போது இவர்களின் செயல்பாடு, இவர்களின் செய்கை வருத்தம் அளிக்கிறது. பிரபு, இங்கு பாருங்கள். இது தம்முடைய விவாகத்தில் நாங்கள் அணியும் வஸ்திரங்கள். இவர்களின் செய்கையில் என்ன குறை கண்டீர் தேவரிஷி? சுப நிகழ்வை எண்ணி மகிழ்வுற்றிருக்கிறார்கள். இவர்கள் அணிய வேண்டிய வஸ்திரம் தானே இது? உண்மைதான் பிரபு. ஆற்ற வேண்டிய பணிகள் சில உள்ளதால் இவ்விடம் விட்டு புறப்பட அனுமதி தாருங்கள் பிரபு. நன்றி தேவரிஷி. பிரபு, தேவரிஷி நாரதர் என்னை கண்டு ஏன் இவ்வாறு ஆச்சரியம் கொண்டார்? பகவானே, மகாதேவரும் மாதா பார்வதியும் விவாகத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். ஆனால் விவாகம் நடக்கும் என்று தோன்றவில்லை. அவ்வாறு தோன்ற காரணம் என்ன? பகவானே, மகாதேவர் ஆதியும் ஆவார், அந்தமும் ஆவார். சர்வமும் அவரென்று அனைவரும் அறிவர். மகாதேவர் சதியை மணந்தது அவர் தரித்திருக்கும் அந்த ரூபத்தில்தான். அதன் விளைவு அனைவரும் அறிந்ததே. பிரபு, அத்தவறு மீண்டும் நடைபெறக்கூடாது. சற்று விளங்க கூறுங்கள் நாரதரே. நாம் மகாதேவருடைய அந்த ரூபத்தை மாற்ற வேண்டும். அச்செயல் எவ்வகையில் ஈடேறும்? தம்முடைய வேண்டுதலை மகாதேவர் ஏற்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றவில்லை. முயற்சிப்பதில் தவறில்லையே பிரபு. விவாகத்தின் பிறகு மனைவியோடு வாழும் விவாக வாழ்க்கையில் எத்தனை சுகங்கள் உள்ளது என்பதை ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதன் மூலமாக மகாதேவர் தன் வைராக்கியத்தை விடுத்து இல்வாழ்க்கையில் ஆசை கொள்ள வேண்டும். அதில் உள்ள சுகத்தின் சுகந்தத்தை அவர் தன் மனதில் இருத்த வேண்டும். இதுவே நல்வழி என்று தாம் எண்ணினால் எனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. முதலில் அவரிடம் குபேரனை அனுப்ப வேண்டும். குபேரன் ஐஸ்வர்யத்தின் அடையாளம் ஆவார். விவாக வாழ்க்கைக்கு தனம் தினம் தினம் தேவை என்பதை எடுத்துரைக்க, அவரிடம் அது பற்றி விளக்க குபேரன் அல்லாது இன்னொருவர் வேறவர். பர்வத ராஜாவான நானும் அரசியான மைனாவதியும் எமது அனைத்து முன்னோர்களையும் மனமாற வேண்டி இந்த அறிவிப்பை வாசிக்கின்றேன். எனது குமாரி ராஜகுமாரி பார்வதியின் நல் விவாகமானது கைலாயத்தின் அதிபதியான சர்வேஸ்வரனோடு நிகழ உள்ளது. அனைவரும் அந்த விவாகத்திற்கு தம்முடைய வருகையை தந்து நிகழ்வை சிறப்பாக்க வேண்டுகிறேன். பர்வத ராஜாவான நானும் மகாராணியான மைனாவதியும் தமது வருகைக்காக காத்திருப்போம். என் புதல்வியின் விவாக பத்திரிகையை வழங்கும் பணியை பிரஜாபதியிடமிருந்து துவங்க எண்ணியுள்ளோம். ஏனெனில் இவ்விவாகத்தில்
அவருக்கு பிரதான அதிகாரம் உள்ளது. இன்றே காசி நோக்கி புறப்படவிருக்கிறேன். அவரிடம் இதை சமர்ப்பித்து அழைக்கவும் உள்ளேன். பிரஜாபதியும் அவர் மனைவி மகாராணி பிரசூதியும் இவ்விவாகத்திற்கு வருகை தருவதால் மன நிம்மதி பெறுவார்கள். இதன் பிறகு அவர்கள் முக்தியும் பெறுவார்கள். தந்தையே, அவர்களை தாம் சந்திக்கும் போது சென்ற ஜென்மத்தில் என்னால் அவ்விருவருக்கும் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுங்கள். ஒன்றை அவசியம் நினைவுபடுத்துங்கள். நடந்த விபரீதங்களுக்கெல்லாம் நிச்சயம் அவர்கள் மட்டும் காரணமானவர்கள் அல்ல. நடந்தவைக்கு நானும் ஒரு வகையில் காரணமாவேன். சென்ற ஜென்மத்தில் என் தாய் தந்தையரான அவர்களிடமிருந்துதான் நல்லொழுக்கத்தை நான் பெற்றேன். உறுதி கொண்ட மனதையும் பெற்றேன். இந்த ஜென்மத்தில் லட்சியத்தை நான் அடைவதற்கு அதுவும் காரணமாகும். அதை நானும் அறிவேன் மகளே. அவர்களை அழைத்து வருவதே என் முயற்சி. உனது விவாகத்திற்கு அவர்கள் வந்தால் உன் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் அவர்களோடு பரிமாறுவாயாக. பிரஜாபதியே, என் புதல்வி பார்வதியுடைய விவாக அழைப்பின் துவக்கத்தை உம்மிடமிருந்து நான் துவங்குகிறேன். உண்மை யாதெனில், எம்முடைய மகளான பார்வதி முற்பிறவியில் தமது மகள் சதியாக பிறப்பெடுத்தாள். அப்பிறப்பின் லட்சியத்தை அவள் அடைந்திருந்தாலும் ஒரு சில காரணங்களால் தன்னுடைய மகத்தான உயிரை மாய்த்துக் கொண்டாள். எம் மகள் தமது மகளாவாள். எவ்வாறாவது பார்வதியின் விவாகத்திற்கு வருகை தந்து அதை சிறப்பித்து தருமாறு வேண்டுகிறேன். பிரஜாபதி தட்சரே, ஏன் மௌனம்? எதை பற்றி ஆலோசனை? சதியிடம் என்னால் தங்களைப் போல் ஏன் நடந்து கொள்ள இயலவில்லை என்று யோசிக்கின்றேன். தங்களது குணம் ஏன் எனக்கு இருக்கவில்லை? சதிக்கு வேதனை அளித்தவன் நான், அவளை துன்புறுத்தியவன் நான். அக்குற்றங்களை இழைத்த காரணத்தால் முக்தி பெறுவதென்பது என்னை பொறுத்தவரை நடக்காத ஒன்று. மன்னித்துவிடு பர்வதராஜனே. இந்த ஜென்மத்திலாவது பார்வதி மீது இந்த அகங்காரம் கொண்டவனின் நிழல் பட வேண்டாம் என்று எண்ணுகிறேன். மகாதேவருடன் இன்புற்று வாழ வேண்டிய அவளது விவாக வாழ்க்கை நான் அங்கு வருவதால் மாறிவிடக்கூடாது. புறப்படுவாய் பர்வதராஜனே. பார்வதியிடம் ஒன்றை கூறுங்கள். சதிக்கு வாரி வழங்க அன்று என்னிடம் எண்ணற்ற பொருட்கள் இருந்தன. ஆனால் அன்பும் ஆசியையும் நான் அவளுக்கு வழங்கவில்லை. அவளுடைய மறுஜென்மத்தில் என்னிடம் வழங்குவதற்கு அன்பும் ஆசியுமே உள்ளது. அதை தங்களிடம் நான் அவளுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். பணிகிறேன் அரசே. பணிவான வணக்கம். தகவல் சற்று முன்னரே எனக்கு கிட்டியது. ஆகையால் உடனே புறப்பட்டு இங்கு வந்தேன். அதோடல்லாது இந்த விவாகத்தினை நடத்தி தரும் பொறுப்பினை எனக்கு வழங்கியது கண்டு ஆனந்தமடைந்தேன். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது சரி அரசே, எப்போது புறப்பட வேண்டும்? இன்றே, இப்போதே புறப்படலாம். வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது? கைலாயத்தில் இது போன்ற பொருட்களுக்கு அவசியம் இல்லையே. அரசர் குபேரர் எதற்கு இதை எடுத்து வருகிறார்?
தமது விவாகம் தேவி பார்வதியோடு நடக்கவிருக்கிறது என்று அறிந்தேன். காலம் இப்போது மாறிவிட்டது. தமது யோக நிலையை விட்டொழித்து விவாக வாழ்விற்கு வேண்டிய மாற்றங்களை தாம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உனது எண்ணம் சரியானது குபேரா. ஆனால் உலக சுகம் யோக நிலையை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்தால் நான் இப்பணியை முன்னரே செய்திருப்பேன் அல்லவா? ஆச்சரியமாக உள்ளது மகேஸ்வரா. இந்த விலை உயர்ந்த பொருட்களையும் வஸ்திரங்களையும் கண்ட பிறகும் தாம் யோக நிலைதான் உயர்ந்ததென்று எண்ணுகிறீர்களா? இப்பொருட்களால் மனமானது ஆனந்தம் அடைகிறது குபேரா. ஆனால் பரமானந்தம் வேண்டுமெனில் ஒருவரின் ஆத்மா சுகம் பெற வேண்டும். அது கிடைக்க பெற இது தேவையில்லை குபேரா. இந்த விலையுயர்ந்த பொருட்களை ஸ்வீகரிப்பதின் வாயிலாக சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்கலாம். அனைவரும் அதை அடைய விருப்பம் கொள்ளலாம். அது சந்தோஷத்தின் ஆதாரம். ஆனால் என் ஆனந்தம் யோக நிலை அல்லவா? நான் இயற்கையோடு கலந்திருக்க விரும்புகிறேன். இயற்கையோடு வாழ விரும்புகிறேன். ஆனால் பிரபு, இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இயற்கையிலிருந்து வந்தவைதானே. அவ்வாறு இருக்க நாம் இதை புறக்கணிப்பதற்கு காரணம் என்ன? காரணம் அந்த வஸ்திரங்கள் அல்ல, அது உருவாக்கப்பட்ட விதமே காரணம். இயற்கையின் படைப்பில் எதுவும் அழிக்கப்படக்கூடாது என்று எண்ணுபவன் நான். சிருஷ்டியின் படைப்பால் இயற்றப்பட்ட இயற்கையானது நிலை பெற வேண்டும். ஆனால் இயற்கையை அழிக்கும் பணியாகும் இவை அனைத்தும். விருட்சங்களை சாய்க்கின்றீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை உருவாக்கும் எண்ணத்தில் இயற்கையின் படைப்பை உலகத்தவர் மண்ணோடு மண்ணாக்க துவங்கிவிட்டனர். அதோடு அல்லாது விலை உயர்ந்த பொருட்களை அடையும் அனைவரும் தாமே அனைவரையும் விட உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தில் அடுத்தவரை துச்சமாக எண்ணுகிறார்கள். இது நற்செயலா குபேரா? இந்த பொன் நகைகளையாவது தாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாம் இவைகளை அணிவதால் தாம் அலங்கரிக்கப்படுவீர்கள் அல்லவா? கைலாயத்தில் அலங்காரத்திற்கு குறையில்லை. இயற்கையின் அழகை காணுங்கள். இந்த பசுமையை பாருங்கள். உடல் அலங்கரிக்கப்படுவதை காட்டிலும் அனைவரின் அகம் அலங்கரிக்கப்படுவதே சிறந்தது. அகமானது அலங்கரிக்கப்பட்டால் அதன் மூலம் கிடைக்கும் ஆனந்தமானது ஆத்மாவின் பரமானந்தமாகும். தமது மகிமையே மகிமை மகாதேவா. இன்று எம் அகக்கண்ணை திறந்து விட்டீர்கள். இந்த க்ஷணத்திலிருந்து இந்நகைகளையும் அதனுடன் ஆடம்பர பொருட்களையும் தியாகம் செய்கின்றோம். மகாதேவனின் போக்கை குபேரனால் மாற்ற இயலவில்லை. இனி ஈசனை எந்த நபர் தன்னுடைய திறமையை கொண்டு மாற்றி வெற்றி பெறுவார்? நான் அவரை என்னுடன் அழைத்து வந்துள்ளேன். பிரபு, ஆடம்பரமான வாழ்வெனும் விஷயத்தில் வஸ்திரம் நகைக்கு அடுத்தபடியாக முக்கிய பங்கு பெறுவது எது? இருப்பிடம். அகிலம் வாஸ்துவெனும் சாஸ்திரத்தை விஸ்வகர்மா மூலமே பெற்றது. அரண்மனையில் வசிக்கும் மகத்துவம் பற்றி இவர் ஈசனுக்கு எடுத்துரைப்பார். சுகமான வசிப்பிடத்தின் மேன்மை பற்றி கூறுவார். அரண்மனையில் வசிப்பதற்கு மகாதேவர் சம்மதம் தெரிவித்து விட்டால் அவருக்கு இல்வாழ்வில் விருப்பமானது ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். நாரதர் கூறுவது முற்றிலும் சரி. விஸ்வகர்மாவை அனுப்புவது உசிதமான செயல். சந்தேகமே இல்லை. வசிப்பிடம் பற்றிய மேன்மையை கூறி விஸ்வகர்மா ஈசனை மாற்றிவிடுவார். தம் அனைவரின் விருப்பப்படியே
முயற்சி துவங்கட்டும். மகாதேவரின் எண்ணங்கள் மாற வேண்டியதும் அவசியம். அவரால் அகில உலகத்திற்கும் நன்மை விளைய வேண்டியதும் அவசியம். மகாதேவா, தம் வாழ்வில் சுக நிகழ்வு ஏற்பட உள்ளது. அதற்கு எனது பங்கை அளிக்க வந்துள்ளேன். நான் சேவை செய்ய அனுமதி தாருங்கள். அது என்ன சேவை விஸ்வகர்மா? தம் அரண்மனையை நிர்மாணிப்பதில் நான் என் திறமையை வெளிப்படுத்த இருக்கிறேன். ஆனால் அரண்மனை ஒன்று தேவையில்லையே. அவ்வாறு ஒன்றை இனி உருவாக்கலாம் அல்லவா? இதுவரை எவரும் கண்டிராத ஒரு அற்புதமான அரண்மனையை தமக்காக நான் நிர்மாணித்து தருவேன். இயற்கையாக பறந்திருக்கும் இடமனைத்தும் நமக்கானது. அவ்வாறு இருக்க அரண்மனை ஒன்று எதற்கு? இயற்கையோடு இயற்கையாக வாழ்வதே உத்தமமான செயல். தம்மை போன்ற முக்காலமும் உணர்ந்தவருக்கு எந்த ஒரு கூற்றையும் எடுத்து கூறுவது அறிவீனமான செயல். ஆனால் என்னுள் ஒளிந்திருக்கும் சிற்பி எனும் திறன் என்னை கூற தூண்டுகிறது பிரபு. வசிப்பிடம் என்பது அனைவருக்கும் தேவையானது. அதோடு சீதோஷ்ண நிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உடலை பாதிக்கின்றது. ஒரு மாளிகை அவனை அதிலிருந்து காக்கும். நந்தி, குளிர்காலத்தில் நமக்கு உஷ்ணம் எங்கிருந்து கிடைக்கிறது? மயானத்தில் எரிந்து கொண்டிருக்கும் சிதையிலிருந்து. மழை காலத்தில் நமது வசிப்பிடம் எது? மலை குகையினை நாம் வசிப்பிடமாக கொள்வோம். கைலாயமே எனது இருப்பிடம். எம்மை காத்திருளக்கூடிய அனைத்தும் இவ்விடம் உள்ளது. அவ்வாறு இருக்க அரண்மனை தேவையா விஸ்வகர்மா? பவனம் என்பது அனைவரின் வாழ்விலும் இன்றியமையாததாகிவிட்டது. அதோடு அல்லாது மதிப்புள்ள பொருட்களை காப்பதற்கும் பவனம் உதவுகிறதே. அளவுக்கு அதிகமாக ஆசை கொண்டு சேர்ப்பவருக்கே அதை காக்க வேண்டிய எண்ணம் தோன்றுகிறது. காக்கும் பொருட்கள் எதுவும் இல்லை, காத்தருள வேண்டிய அவசியமும் இல்லை. அவ்வாறு இருக்க பவனம் தேவையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இயற்கையில் எது இல்லை? இது என்னொருவனுக்கல்ல, அனைவருக்குமானது, அனைவருக்கும் சமமானது. தம்மால் படைக்கப்படும் பவனத்திற்கு ஒரு காலம் உண்டு. அக்காலம் வந்தவுடன் அது அழிந்து விடும் அல்லவா? கூறுங்கள் விஸ்வகர்மா. இயற்கையோ அதற்கு அப்பாற்பட்டது. தன்னுடைய அழகைக் கொண்டு எழுச்சி அடையக்கூடியது. இயற்கையை விட சிறந்தது ஒன்று இருந்தால் அதை கூறுங்கள். அவ்விடம் வசிக்க நான் இப்பொழுதே அங்கு செல்கிறேன். மன்னிப்பு கோருகிறேன் மகாதேவா. தமக்கு அறிவுரை வழங்க வந்தேனே. நான் படைக்கும் சிறப்பான பவனமும் இயற்கையின் படைப்பில் மிகச் சிறியதாகும் என்று எடுத்துரைத்து எனக்கு ஞானம் அளித்தீர்கள் ஈசனே. தாம் மகாதேவரை புரிந்து கொண்டதால் நாங்கள் மிக்க ஆனந்தம் அடைந்தோம். ஈசனது வசிப்பிடமே எங்கள் வசிப்பிடம் என்று நானும் சிவகணங்களும் இங்கு மகிழ்வோடு வாழ்கின்றோம். எங்கள் பிரபுவின் பாதங்களே எங்கள் வசிப்பிடம் என்று வாழ்கின்றோம்.
எமது மகாதேவரின் நிலையை மாற்றுவது எவராலும் இயலாத காரியம்.